வெல்கம் டு கேஆர்டி கெரியர் அகாடமி. நம்ம டெய்லியும் குரூப் 2A வந்து ரீசனிங் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் டைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம சின்ன வயசில் லூடோ விளாண்டுருப்போம், பரமபதம்லாம் விளாண்டுருப்போம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? டைஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். அந்த டைஸ் பற்றி தான் கான்செப்ட் பார்க்க போகிறோம். டைஸில் மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். டைஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் க்ளோஸ்டு டைஸ், ஓப்பன் டைஸ்னு 2 கான்செப்ட் இருக்குது. க்ளோஸ்டு டைஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பாக்ஸ்னால் எப்படி இருக்கும்? பாக்ஸ்னால் என்ன கியூபிக்கல் ஷேப் தானே இருக்கும். அதுதான் வந்து க்ளோஸ்டு டைஸு. ஓப்பன் டைஸ்னால் ஒரு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சா எந்த மாதிரி இருக்குமோ அதுதான் வந்து ஓப்பன் டைஸு. லைக்வைஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி க்ளோஸ்டாக இல்லாமல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது பேர் தான் ஓப்பன் டைஸு. இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு டைஸில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் என்ன, அட்ஜசன்ட் சைட்ஸ் என்ன. ஆப்போசிட்னா எதிர்பக்கம் என்ன, அட்ஜசன்ட்னா அடுத்துள்ள பக்கம் என்ன, அந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி ஓப்பன் டைஸ்லேயும் சேம் லைக்வைஸ் அது மாதிரி தான் கேட்பாங்க. ஆப்போசிட் சைட்ஸ், அட்ஜசன்ட் சைட்ஸ், எந்த டைஸ் வந்து கேன் பி ஃபார்ம்ட் ஆர் கேனாட் பி ஃபார்ம்டுன்னு கேட்பாங்க. எந்த மாதிரி ஒரு பகடை வந்து உருவாக்க முடியும், உருவாக்க இயலாது, அந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. டைஸில் வந்து 2 டைஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டைஸு, நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்னன்னா ஒன்றுமே கிடையாது. சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட் ஷுட் பி 7 அப்படின்னா எதிர்பக்கத்தின் கூடுதல் வந்து 7ஆக அமையும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, நமக்கு எப்பயுமே கொஸ்டின்ல வந்து ஒரு 3 ஃபேஸஸ் தெரிகிற மாதிரி தான் வந்து டைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 6 சைட்ஸ் தெரிகிற மாதிரி எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 சைட்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு டைஸ் இருக்கா. இதில் வந்து என்ன, சம் ஆஃப் த சைட்ஸ் ஆப்போசிட் சைட் ஷுட் பி 7ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 5ஓட எதை ஆட் பண்ணால் எனக்கு வந்து 7 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஓட 2 ஆட் பண்ணால் தான் எனக்கு வந்து 7 கிடைக்கும். இப்போ 5ஓட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2ஆக தான் இருக்கும். இப்போ 6க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்பாங்க. 6க்கு ஆப்போசிட் என்ன, 6ஓட எதை ஆட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும், 6ஓட 1 ஆட் பண்ணால் தான் 7 கிடைக்கும். அப்போ 6க்கு ஆப்போசிட் என்ன, 1. அதே மாதிரி 4ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும், 3 ஆட் பண்ணால் தான் 7. அப்போ 4க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 4. அவ்வளோதான். இதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸோட கான்செப்ட். நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னா சம் ஆஃப் த அட்ஜசன்ட் சைட் ஷுட் பி 7ன்னு சொல்லியிருக்காங்க. அட்ஜசன்ட் சைட்ஸ்னா என்ன, அடுத்துள்ள பக்கத்தின் கூடுதல் தான் 7. இங்கே எதிர்பக்கத்தின் கூடுதல் 7, இங்கே அடுத்துள்ள பக்கத்தின் கூடுதல் 7. இங்கே வந்து பக்கத்து சைட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 7 கிடைக்காது நமக்கு எப்பயுமே. இப்போ பாருங்க, 5 + 4 வந்து 9, 5 + 6 வந்து 11. எப்பயுமே 7 கிடைக்காது. ஆனால் இங்கே பாருங்க, சம் ஆஃப் த அட்ஜசன்ட் சைட்ஸ்னா அடுத்துள்ள பக்கம். இப்போ 5 + 2 என்ன, 7. 5 + 2 வந்து 7. இங்கே வந்து 7 கிடைக்குது. ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸ் 7 கிடைச்சிச்சுன்னா தட் ஷுட் பி ஆஃப் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, 6 + 1 7, இங்கே 4 + 3 7. இங்கே இந்த மாதிரி அட்ஜசன்ட் சைட்ஸ் எப்பயுமே ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். அதுதான் வந்து நார்மல் டைஸ் ஆர் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டாக கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இதில் என்னன்னா, ட்ரிக்ஸ் டு ஃபைண்ட் தி ஆப்போசிட் ஆஃப் எனி ஃபேஸ். ஆப்போசிட் சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். இதில் என்ன பாருங்களேன், சூஸ் த ஃபேஸ் விச் இஸ் காமன் இன் 2 சைட்ஸ், 2 டைஸ். இந்த 2 டைஸில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து நமக்கு காமனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைஸ்லேயும் காமனாக எந்த வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இங்கே 1 3 4, இங்கே 2 5 4ன்னு இருக்குது. 4 வந்து 2 இதுலேயும் காமனாக இருக்குங்க இல்லைங்களா. அப்போ வந்து 4ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் 1ம் 3யும், 4ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் 2ம் 5ம். இங்கே பாருங்களேன், இப்போ 4ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 3யும் இந்த டைஸில். அதே நெக்ஸ்ட் டைஸில் என்ன பார்த்தீங்கன்னா, 4ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் சைட்ஸ் 1 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது. அப்போ வந்து மொத்தம் டைஸில் என்ன, 6 ஃபேஸஸ் தான். 1 2 3 4 5 6, மொத்தம் 6 தான் இருக்கும் டைஸில். ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். அப்போ வந்து 1 வந்துச்சு, 3 2 5 வந்துடுச்சு. எந்த வேல்யூ இங்கே வரல பாருங்கள், 1 2 3 5 6 மட்டும்தான் வரல. அப்போ 4க்கு வந்து ஆப்போசிட் சைடு எப்பயுமே என்னவா இருக்கும்னா 6ஆக இருக்கும். இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, ஏதாச்சும் ஒரு வேல்யூ மட்டும் காமனாக இருக்கும் 2 டைஸ்லேயும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மட்டும் காமனாக இருக்கிறத எழுதிட்டு மீதி எல்லாமே நமக்கு அட்ஜசண்ட்டாக தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் வராத வேல்யூ என்னவோ அதுதான் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி பாருங்கள். இதில் 2துலேயும் எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இதில் 2துலேயும் 2 காமனாக இருக்குது. கரெக்டா. இப்போ இதில் 2க்கு அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள். 2க்கு வந்து 5 1 அட்ஜசண்ட்டாக இருக்கா. அந்த செகண்ட் டைஸில் பாருங்கள், 2க்கு வந்து அட்ஜசண்ட் என்ன இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இப்போ இந்த 2துலேயுமே வந்து மிஸ் ஆகிற நம்பர் என்னன்னு பாருங்கள். 1 இருக்குது, 2க்கு 3 தான் மிஸ் ஆகுது. 4 6 5 எல்லாமே இருக்கா. இப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா 3. எப்பயுமே 3ஆக தான் இருக்கும்.
பாருங்க ஆப்போசிட் ஆஃப் 2 என்ன 3 தான் எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னன்னா இதுல வந்து என்னது when two face of two cubes are common அப்படி என்னன்னா அப்படின்னா இப்ப 2 டைஸ்ல ஏதோ 2 ஃபேஸ்ல இருக்க வேல்யூஸ் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம் ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் ஈக்குவலா இருக்கும். இதுல பாத்தீங்க ஏதாச்சும் 2 வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இங்க பாருங்களேன் இப்ப இதுல 3 5 இதுலயும் 3 5 அப்போ 2 ஃபேஸோட வேல்யூ வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ல ஈக்குவலா இருக்கும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா இந்த தேர்ட் சைடும் இதுல இருக்க தேர்ட் சைடும் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னா எதிர்பக்கமா இருக்கும்னு நான் சொல்றேன். அப்போ 1க்கு ஆப்போசிட் 2 2க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான். அதுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்களேன். இப்போ இந்த இதுல பாருங்க 4 3 இதுல 4 3 2 ஃபேஸ் வேல்யூ காமனா இருக்கு. அப்போ தேர்ட் சைடு என்ன இருக்கு இதுல 2 இருக்கு இதுல 1 இருக்கு. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன 1 1க்கு ஆப்போசிட் என்ன 2. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதுல 5 1 2 இதுல 2 3 1 இதுல எந்த நம்பர் காமனா இருக்கு பாருங்க 1 காமனா இருக்கு 2 காமனா இருக்கு 1 காமனா இருக்கு 2 காமனா இருக்கு. அப்ப தேர்ட் என்ன 5க்கு ஆப்போசிட் should be 3 3க்கு ஆப்போசிட் should be 5 அவ்வளவுதான். இது நார்மலா ஸ்டாண்டர்டா சொல்றது. ஒரு யூனிவர்சல் ட்ரிக் என்ன எப்பயுமே நம்ம யூஸ் பண்றது எல்லாரும் ஆல்ரெடி அவேரா இருந்திருப்பீங்க. எப்பயுமே என்ன கிளாக் வைஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூனிவர்சல் ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்டையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. செலக்ட் எனி ஃபேஸ் விச் இஸ் காமன் இன் போத் சைட். ஒரு 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் காமனா இருக்கும், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இதுல என்ன இருக்கு 2 காமனா இருக்கு பாருங்க, 2 டைஸ்லயும் 2 காமனா இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா எந்த வேல்யூ காமனா இருக்கோ அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடணும். அதுல இருந்து நம்ம கிளாக் வைஸ்ல எழுதணும். கடிகாரம் எப்படி சுத்துதோ அந்த வைஸ்ல நம்ம வந்து எழுதணும். 2க்கு அப்புறம் என்ன இருக்கு இங்க 5 இருக்கு, இங்க என்ன இருக்கு 3 இருக்கு, அதே மாதிரி இங்க 2 இருக்கா, அதுக்கு 2க்கு நேரா 2 போட்டுடணும். அதுக்கு நேரா என்ன இருக்கு கிளாக் வைஸ் தான் எழுதணும். அப்ப 6 4 6 இருக்கு 4 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா 5க்கு ஆப்போசிட் 6 6க்கு ஆப்போசிட் 5ன்னு அர்த்தம். 3க்கு ஆப்போசிட் 4 4க்கு ஆப்போசிட் 3. அப்ப இதுல என்ன வேல்யூ மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 தான் மிஸ் ஆகுது. அப்ப 2க்கு ஆப்போசிட் should be 1. 2க்கு எதிர்பக்கம் 1ஆ தான் இருக்கும், 1க்கு எதிர்பக்கம் 2ஆ தான் இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து கிளாக் வைஸ்ல சொல்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க 2 4 3 2 5 1 இது ரெண்டுக்கும் காமனா இருக்க வேல்யூ என்ன இருக்கு 2 தான் காமனா இருக்கு. அப்ப எப்படி எழுதணும் கிளாக் வைஸ்ல எழுத சொல்லியிருக்கேன். 2 4 3 இந்த இதுல பாருங்க 2 1 5. இப்போ 4க்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. 3க்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4க்கு ஆப்போசிட் should be 1. 3க்கு ஆப்போசிட் should be 5. அப்ப 2க்கு என்ன வரும் இதுல மிஸ் ஆகிற வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட் 6. அதானே கொடுத்துருக்கேன் 2க்கு ஆப்போசிட் 6 அவ்வளவுதான். இதுவும் அதே கான்செப்ட் தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும். ஹோம்ஒர்க் சம் வந்து ஒரு 4-5 சம் கொடுத்துருக்கேன். நான் ப்ரீவியஸாக டீச் பண்ணதுலேருந்து தான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அந்த ஹோம்ஒர்க் சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் வரலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிளியர் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் லைவாகவே கூட கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு டைஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஓப்பன் டைஸ் பார்க்குறோம். ஓப்பன் டைஸ்க்கும் க்ளோஸ்டு டைஸ்க்கும் என்ன வித்தியாசம், ஒரு டயக்ராம் படி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைஸ் வந்து ஒரு பாக்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போமோ அது பேர் தான் க்ளோஸ்டு டைஸ். ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரினா எப்படி வேணா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம், எந்த சைடு வேணா ஓப்பன் ஆயிருக்கும், அதுதான் வந்து ஓப்பன் டைஸ். க்ளோஸ்டு டைஸ்க்கு வந்து எப்பயுமே நமக்கு 3 ஃபேஸ் தான் ஷோ ஆகுற மாதிரி கொஷின்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஓப்பன் டைஸில் வந்து 6 ஃபேஸுமே நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் மொத்தம். இப்போ பாருங்களேன் ஸ்ட்ரைட்டாக சம் போயிடலாம். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓப்பன் டைஸ் பொறுத்த வரைக்கும். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ எப்பயுமே எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா ஆல்டர்னேட்டிவாக லீவ் பண்ணிடணும், ஆல்டர்னேட்டிவாக விட்டுறணும். ஆல்டர்னேட்னா என்னன்னா இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம விட்டுறணும், விட்டுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ 1க்கு ஆப்போசிட் எப்பயுமே என்னவா இருக்கும்னா 4ஆக தான் இருக்கும். 1க்கு எதிர்பக்கம் எப்பயுமே 4ஆக தான் அமையும். அப்போ 2 எடுத்துக்கிட்டோம்னா 2க்கு அடுத்து இருக்க பாக்ஸை நான் விட்டுற சொன்னேன், இந்த பாக்ஸை விட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ 2க்கு அடுத்து இந்த பாக்ஸை லீவ் பண்ணிட்டு இது எடுத்தேன்னா 2க்கு ஆப்போசிட் எனக்கு வந்து 5ஆக தான் இருக்கும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 3யும் 6ம் தான் இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட் 6ஆக இருக்கும். இப்போ பாருங்களேன் 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு சொன்னேன் 4ஆக இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு சொன்னேன் 5ன்னு சொன்னேன்.
அப்போ 3க்கு ஆப்போசிட் ரிமைனிங் இங்கே ஒரு பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் தான் லீவ் ஆயிருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்னா 6ஆக தான் இருக்கும். இப்போ 3க்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இதுதான் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஓப்பன் டைஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக சம் போயிடலாம். இப்போ இதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த 1க்கு ஆப்போசிட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்னன்னா இந்த 1க்குனா அடுத்து இருக்க பாக்ஸ் நம்ம லீவ் பண்ணிடணும், விட்டுறணும். அப்போ 1க்கு அடுத்து இந்த பாக்ஸை லீவ் பண்ணிட்டா எனக்கு 3 தான் இருக்கு. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்ன, நான் 3ன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி பாருங்க, 2க்கு அடுத்து இந்த பாக்ஸை நான் விட்டுறேன். இப்போ 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், 4ஆக இருக்கும். அதானே எழுதியிருக்கேன். 2க்கு ஆப்போசிட் 4. இப்போ 5க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், இங்கே ஒரு பாக்ஸ் விட்டுட்டோம், இங்கே ஒரு பாக்ஸ் விட்டுட்டோம். அப்போ 5க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், 6ஆக இருக்கும். அதே மாதிரி தான் 3க்கு ஆப்போசிட் 1ன்னு சொல்லலாம், 4க்கு ஆப்போசிட் 2ன்னு சொல்லலாம், 6 ஆப்போசிட் 5ன்னு சொல்லலாம், வைஸ் வெர்சா. இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம் நம்ம, அவ்வளோதான். சேம் எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் வேல்யூஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி எப்படின்னா, ஒரு ஓப்பன் டைஸை நம்ம கொஷினில் கொடுத்துருவாங்க. ஆப்ஷனில் என்ன கொடுப்பாங்கன்னா க்ளோஸ்டு டைஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஓப்பன் டைஸை நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சேன்னா எந்த மாதிரி டைஸ் ஃபார்ம் பண்ண முடியும், முடியாது, அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து எழுதணும், ஆப்போசிட் சைட்ஸ் என்னன்னு எடுத்து எழுதணும். ஆப்போசிட் சைட்ஸ் எடுத்து எழுதலாமா? இப்போ 4க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லுங்க. 4க்கு ஆப்போசிட் எப்போ, இது ஒரு பாக்ஸை லீவ் பண்ணிடுறோம். இப்போ 4க்கு ஆப்போசிட் 2ஆக இருக்கும். இப்போ 3க்கு வந்து என்ன, இந்த பாக்ஸை லீவ் பண்ணிடுறோம். இப்போ 3க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், 1ஆக இருக்கும். அப்போ ரிமைனிங் என்ன பாக்ஸ் இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு. அப்போ 6க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், 5ஆக இருக்கும். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கணும். எப்பயுமே ஓப்பன் டைஸ் கொடுத்தா இந்த கான்செப்ட் படி ஆப்போசிட் வேல்யூஸை எழுதி வச்சுக்கணும். அப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷன் போய் பார்க்கணும். இதில் என்ன, எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த 4க்கு ஆப்போசிட் 2ன்னு சொல்கிறேன், 2க்கு ஆப்போசிட் 4ன்னு சொல்கிறேன். இங்கே நமக்கு 3 சைடு இங்கே வெளியில் தெரியிற சைட்ஸ் எப்பயுமே நமக்கு அட்ஜசன்ட் சைட்ஸாக தான் இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸாக இருக்காது. அப்படின்னா எதிர்பக்கமாக இருக்காது, பக்கத்துள்ள பக்கமாக தான் இருக்கும். இப்போ 4க்கு ஆப்போசிட் வந்து 2ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 4ம் 2ம் பக்கத்துலேயே இருக்கு. 4ம் 2ம் ஆப்போசிட்ல தான் வரணும், ஆனால் பக்கத்துலேயே இருக்கு. அப்போ இந்த கியூப் வந்து, இந்த டைஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 3ம் 1ம் ஆப்போசிட்னு சொல்லியிருக்கேன் நான் இதில். ஆனால் 3ம் 1ம் இதில் எனக்கு என்னவா இருக்குது, அட்ஜசன்ட்டாக இருக்குது. அப்போ இந்த டைஸும் நான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்களேன், 6 4 3. இதில் பாருங்க 6 4 3. இதில் வந்து எந்த ரைஸுமே, எந்த நம்பருமே வந்து இதுக்கு ஆப்போசிட் வேல்யூஸ் அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இதை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டி ஆப்ஷன் பாருங்களேன், 6 5 2ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6ம் 5ம் எனக்கு இங்கே வந்து ஆப்போசிட்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே என்னவா இருக்குது, 6ம் 5ம் அட்ஜசன்ட்டாக இருக்குது. அப்போ இந்த டைஸும் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ எனக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் தான் கரெக்ட். அதை தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுலேயே தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 6க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், 3ஆக இருக்கும். 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், இந்த பாக்ஸை லீவ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், 1ஆக இருக்கும். அப்போ 5க்கு ஆப்போசிட் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்போ 5க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், 4ஆக இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆப்ஷனுக்குள்ளே போடணும். இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 5 2 4. 5ம் 4ம் நான் இங்கே வந்து ஆப்போசிட் சைடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இங்கே என்னவா இருக்குது, 5ம் 4ம் அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. அப்போ இந்த டைஸை ஃபார்ம் பண்ண முடியாது, ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 3 4. 1 3 4ஆ, இதில் பாருங்க 1 3 4 எதுவுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஒரு கியூபை ஃபார்ம் பண்ண முடியும். இந்த சி ஆப்ஷன் பார்க்கலாமா, 6 3 5ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே 6ம் 3ம் எனக்கு என்னவா இருக்குது, ஆப்போசிட் சைடாக இருக்குது. பட் ஆனால் 6ம் 3ம் இங்கே வந்து அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. ஸோ இந்த டைஸும் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்க்கலாம், 4 1 2. 4 1 2. இங்கே 2ம் 1ம் என்னவா இருக்குது, இங்கே ஆப்போசிட் சைடாக இருக்குது. இங்கே 4ம் 2ம் அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக டி ஆப்ஷனும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது, அதையும் எலிமினேட் பண்ணலாம். அப்போ நம்மளால என்ன ஃபார்ம் பண்ண முடியும், பி மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அதோட இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அதை தான் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கேன். பி ஆப்ஷன் தான் கரெக்ட், பார்த்துக்கோங்க. இந்த 2 கான்செப்ட் வச்சு பின்னாடி ஒரு 10 சம்ஸ் பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன், ஒரு டைஸை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு டைஸ் கொடுத்துருக்கேன், 4 கொடுத்துருக்கேன், 5 கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. 4 5 கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கணும். ஈஸியாக தான் இருக்கும், வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த கிவன் கியூப் விச் கியூப் இஸ் ஆப்போசிட் டு தி ஃபேஸ் என். இங்கே ஒரு கியூபிக்கல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எண்ணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எண்ணுக்கு ஆப்போசிட் என்னன்னா, என் வேல்யூஸ் வந்து இந்த கியூப்ல எங்கெங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். என் வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. n வந்து இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். k அண்டு j இருக்குது. இங்கே k அண்ட் j வேற எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் j மட்டும் இதுக்கும் காமனாக இருக்குது. ஸோ அதனால இந்த 2 டைஸையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் சொல்லி கொடுத்தேன்ல கிளாக் வைஸ் எழுத சொல்லி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். பாருங்கள் ஜேலேருந்து எழுதிக்கிறேன். இதுலேருந்து கிளாக் வைஸ் எழுதணும். JIL இந்த இதில் J இருக்கேன். இது கிளாக் வைஸ்னால் NK. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, என்னோட எதிர்பக்கம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட எதிர்பக்கம் என்னன்னா I. ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ I தான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி உள்ள வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் சிம்பிள்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி டாட்ஸ் கொடுக்கலாம், நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் என்ன வேணா கொடுக்கலாம். நீங்கள் வந்து எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இங்கே பாருங்களேன், இப்போ வந்து டாட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நம்பர்ஸாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாட்ஸாக வச்சிருந்தா கூட நமக்கு வந்து ஏதாச்சும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் நம்பர்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், இது வந்து எத்தனை டாட்ஸ் இருக்குது? 2 டாட்ஸ் இருக்குது. இதில் 1 2 3 4 டாட்ஸ் இருக்குது. இதில் 3 இருக்குது. இதில் 6 4, இதில் 2 1 2 3. அவ்வளோதான். இந்த மாதிரி நியூமரிக்கெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் அ டைஸ் ஆர் கிவன். மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் டைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் ஆஃப் த ஃபேஸ் பியரிங் 3 டாட்ஸ். 3 டாட்ஸுக்கு எதிருள்ள பக்கம் என்ன அப்படின்னு மட்டும்தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வெரி சிம்பிள். அவ்வளோதான். இப்போ 3 டாட்ஸ் எங்கே இருக்குன்னா 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது 3, இந்த இடத்துல இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது. இந்த ரெண்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இங்கே இப்போ இதில் 3 டாட்ஸ் இருக்குன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க டைஸையும் செகண்டில் இருக்க டைஸையும் நம்ம கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ரெண்டுலேயும் பாருங்கள் காமனாக என்ன இருக்குது? 4 இருக்குது. நான் 4லேருந்து கிளாக் வைஸ் எழுதிக்கிறேன். 4 3 இது மாதிரி எழுதணும்னு கூட அவசியமே இல்லை. இதில் என்னன்னா இதை விட ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, இதில் ரெண்டுத்துலேயுமே பாருங்களேன் 2ம் 4ம் காமனாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 2ம் 4ம் காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 2 வேல்யூஸ் வந்து காமனாக இருந்தால் அப்போ தேர்ட் வேல்யூஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ தேர்ட் வேல்யூ என்ன? 3, இங்கே தேர்ட் வேல்யூ என்ன? 6. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 3க்கு ஆப்போசிட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்ன? நான் ஸ்ட்ரெயிட்டாக 6ன்னு நான் சொல்லிடலாம். கிளாக் வைஸ் எழுதணும் அந்த மாதிரி எதுவுமே அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து 2 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால தேர்ட் சைட் ஷுட் பி ஆப்போசிட், எதிர்பக்கமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இது என்ன டைஸ்? ஓப்பன் டை கான்செப்ட். ஓப்பன் டைஸ் கான்செப்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைட்ஸ் என்னன்னு எடுத்து எழுதிக்கணும்னு சொல்லேன். இப்போ 2க்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 3க்கு ஆப்போசிட் என்னன்னா 5. அப்போ ரிமைனிங் என்ன? 1 6. 1க்கு ஆப்போசிட் என்னன்னா 6. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் எழுதி வச்சுட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கியூப்ஸ் கேன் பி கிரியேட்டட்னு கேட்டிருக்காங்க. கிரியேட்டட்னா எந்த கியூபை வந்து என்னால் இதை யூஸ் பண்ணி ஓப்பன் டையை யூஸ் பண்ணி க்ளோஸ்டு டைஸாக ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்னா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்பயுமே அட்ஜசன்ட் சைடாக வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் ஏ என்னன்னு பாருங்களேன். 5 6 3. 5ம் 3யும் இங்கே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் இங்கே 5ம் 3யும் இங்கே அட்ஜசண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஏ ஆப்ஷன் ஷுட் பி எலிமினேட்டட், வராது. நெக்ஸ்ட் பாருங்க 1 6 3. 1ம் 6ம் இங்கே அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? எனக்கு 1ம் 6ம் ஆப்போசிட் சைட்ஸ். அப்போ டெஃபினட்டாக பி ஆப்ஷனும் வராது. சி ஆப்ஷன் பாருங்களேன். 6 5 4. இதில் பாருங்க எதுவுமே வந்து ஆப்போசிட்ஸ் வேல்யூஸே மென்ஷன் பண்ணவே இல்லை. பாருங்க டி ஆப்ஷன் பாருங்களேன். 4 2 1ன்னு சொல்லியிருக்காங்க. 4ம் 2ம் இங்கே என்ன இருக்குது? அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே டைஸ் பொறுத்த வரைக்கும் 4ம் 2ம் ஆப்போசிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டெஃபினட்டாக டி ஆப்ஷனும் வராது. அப்போ சி ஆப்ஷன் ஷுட் பி கரெக்ட் ஆன்சர். இது என்ன? இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக க்ளோஸ்டு டைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? விச் இஸ் த லெட்டர் ஆப்போசிட் டு த லெட்டர் ஜி. ஜிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஜி எங்கெங்கே மென்ஷன் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஜி பக்கத்தில் என்ன? எம்மும் எண்ணும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கேயும் எம்மும் எண்ணும் இருக்குது. இந்த மாதிரி 2 வேல்யூஸ் காமனாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் சம்ப்ளே பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு தேர்ட் சைடு வந்து அதோட ஆப்போசிட்டாக இருக்கும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஜிக்கு வந்து ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி 2 வேல்யூஸ் காமனாக இருந்தால் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த 2 வேல்யூஸ் காமனாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த 3 கொடுப்பாங்க, 4 டைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் தான் வந்து எந்த டைஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்.
இப்போ சப்போஸ் நான் இதை சூஸ் பண்ணேன்னா இதில் என்ன இருக்குது, இதில் ஜி இருக்குது, இதுலேயும் ஜி இருக்குது. இப்போ நான் இதை எப்படி கிளாக் வைஸ் எழுதணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கணும். இப்போ இந்த டைஸையும் இதையும் நான் கம்பேர் பண்ணனால வித்தின் செகண்டில் ஆன்சர் நான் போட்டுட்டேன். அது நீங்கள் எந்த டைஸ் எடுக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஆல்ஃபபெட்ஸு நம்பர்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிள்ஸ் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் சிம்பிள்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன சொன்னால் 1க்கு விட்டு ஆப்போசிட்டில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன, இந்த மாதிரி சிம்பிளுக்கு வந்து ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், இதை லீவ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கணும். அப்போ டிவைடுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த சிம்பிள் தான் 2 தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து இது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸை எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொன்னால் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், இந்த 2 சிம்பிளும் இங்கே வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னவா இருக்குது, இந்த 2 சிம்பிளும் இங்கே வந்து ஆப்போசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். அப்போ ஆப்போசிட்டாக இருக்கிறது எப்பயுமே அட்ஜசண்ட்டாக வராது. அப்போ ஏ ஆப்ஷன் எலிமினேட்டர். நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் பாருங்களேன், டிவைடு சர்க்கிள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, cannot be madeன்னு கேட்டிருக்காங்க. can be madeன்னு கேட்கல. கொஸ்டின் நல்லா படிக்கணும், நானே தப்பு பண்ணிட்டேன். cannot be made அப்படின்னா எந்த டைஸை ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே cannot be made தான் வச்சிருக்காங்க. இந்த ஏன் அப்படின்னா இந்த டிவைடையும் இந்த நாட் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கணும். அப்போ இது ரெண்டும் அட்ஜஸ்டன்ட் சைட்ஸில் இருக்குது. இதுதான் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த டைஸை தான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. இது பாருங்களேன், இந்த டைஸ் எல்லாம் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். நான் எப்படி சொல்கிறேன் ஃபார்ம் பண்ண முடியும்னா, இது எதுவுமே வந்து இங்கே வேல்யூஸில் ஆப்போசிட் சைட்ஸில் ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. இது எங்கேயுமே எனக்கு அட்ஜஸ்டன்ட் சைடாக இங்கே மென்ஷனே பண்ணல. இப்போ பாருங்களேன், இந்த சர்க்கிள்க்கு ஆப்போசிட் எனக்கு என்ன கிராஸ், இந்த கிராஸ் எங்கேயுமே இந்த ரிமைனிங் 2 பாக்ஸில் மென்ஷன் பண்ணல. இந்த டிவைடுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாருங்க, நாட் ஈக்குவல் டு. அந்த டிவைடுக்கு நாட் ஈக்குவல் டு இந்த 2 பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணல. இந்த ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன, இங்கே டபுள் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுவுமே இந்த 2 பாக்ஸில் மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம், இந்த கியூபை ஃபார்ம் பண்ண முடியும்னு அர்த்தம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, cannot be formed தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஆப்ஷன் ஷுட் பி கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஆப்போசிட் டு ஃபேஸ் கண்டைனிங் 5. 5க்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் டைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ 5க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே 3 காமனாக இருக்குது, இங்கேயும் 3 காமனாக இருக்குது. ஸோ நான் இது காமனாக இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவேன், நம்ம கிளாக் வைஸில் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்ல, இப்படி எழுதலாம். 3 6 1. இங்கே எப்படி எழுதணும், கிளாக் வைஸில் எழுதணும். 3 4 5. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5க்கு ஆப்போசிட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 5க்கு ஆப்போசிட் என்ன, இங்கே டேரெக்டாக 1ன்னு ஆன்சர் வந்துச்சு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு சம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இது என்ன கான்செப்ட், ஓப்பன் டைஸ் கான்செப்ட் இருக்குது. ஓப்பன் டைஸில் என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே ஆப்போசிட் சைட்ஸ் என்னன்னு எடுத்து எழுதுவோம். 2க்கு ஆப்போசிட் சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 6க்கு ஆப்போசிட் சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ 6க்கு ஆப்போசிட் சைடு என்ன 3. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 இருக்குது 5 இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்ன 5. இந்த இதை எழுதி வச்சுக்கிட்டு நம்ம ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 6 1 5. 1ம் 5ம் இங்கே எனக்கு என்னவா இருக்குது, ஆப்போசிட் சைடாக இருக்குது. அப்போ இங்கே என்னவா இருக்குது, 1ம் 5ம் அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. அப்போ இந்த இதை ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் பாருங்கள், 5 2 4. 2ம் 4ம் இங்கே எனக்கு அட்ஜசண்ட்டாக கொடுத்துருக்கான். ஆனால் என் கொஸ்டின் படி எனக்கு 2ம் 4ம் ஆப்போசிட் சைடாக இருக்குது. அப்போ இதுவும் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. சி ஆப்ஷன் பாருங்கள், 6 4 1. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் எதுவுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணல. அப்போ இந்த டையை என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். டி ஆப்ஷன் பாருங்களேன், 6 2 3. 6ம் 3ம் இங்கே எனக்கு என்னவா இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே 6ம் 3ம் எனக்கு இங்கே அட்ஜசண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த டைஸும் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ என்ன, ஆப்ஷன் சி தான் எனக்கு வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். டைஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் இன்னும் இந்த இதை பார்த்துட்டு நிறைய ஒரு நியர்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா டைஸ் கான்செப்டே அவ்வளோதான். இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணால் போதும். ஆனால் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய கொஸ்டின்ஸ். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.